இந்த டைக்கின் எல்ஜி ஏர் கண்டிஷனர் ப்ளூ ஸ்டார் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் டீல் சர்வீஸ் டீல் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நாய்ஸ் ரொம்ப கம்மியாக மற்ற அதாவது நம்ம ஃபேன் ஓடுற அந்த ஏர் கட்டிங் நாய்ஸ் இந்த புஷ்ஷுங்கிற வர சவுண்டு கூட இதில் வராது. ரொம்ப லோ நாய்ஸாக இருக்கும். ப்ளஸ் வாட்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். வால்டேஜ் கம்மியாக தான் எடுக்கும். இன்வெர்டர் இல்லாத ஏசி போட்டோம்னா ஒரு 1500 கரண்ட் பில் வருதுன்னா ஒரு மாதத்துக்கு இது போட்டிங்கன்னா 1000 தான் வரும் ஆவரேஜாக. இப்போ வேறு கடையில் போய் நீங்கள் ஒரு ஏசி எடுத்திங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணுறக்கோ நாளைக்கு கம்ப்ளைண்ட்னாலும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருவாங்க. அதில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து வருவாங்க. அந்த இது இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓன் சர்வீஸ் எங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ண சர்வீஸ் டெக்னீஷியன் எல்லாமே நாங்கள் ஓனாக வச்சுருக்கீங்க. 52 டிகிரி வரைக்கும் இந்த கூலிங் வந்து எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் 52 டிகிரி வரைக்கும் இந்த கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி இது தாங்கும். அவ்வளோ இது தாங்கும். ஆமாம், 52 டிகிரி ஹீட் வரைக்கும் இது தாங்கும். வைஃபை கனெக்ஷன் அதாவது நம்ம மொபைல்லேருந்து ஏர் கண்டிஷனரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஆப்போட இந்த ஒய்ஃபை ஒரு மாடல் இருக்குது, வைஃபை மாடல் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இதில் ஒரு பெரிய ஃபீச்சர். இப்போ எல்ஜியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த 10 வருஷமாக நம்பர் 1 டீலராக இருக்கோம். நம்பர் ஒன் டீலர் இன் கோயம்புத்தூர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ZUMAKA. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்க ராதாகிருஷ்ணா அண்ட் கோ அப்படின்னு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது ஃபேனு, அதுக்கப்புறம் ஏசி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. மெயினாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போய் ப்ரைஸ் டீடைல்ஸ் கடைங்க கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக என்னென்ன மாடலாக வச்சுருக்காங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க உள்ள போகலாம். நான் வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் அப்படியே நம்ம கடை பேர் சொல்லிடுங்க. வணக்கங்க, என் பேர் பார்த்திபன். ஓகே, நம்ம கடை பேர் வந்து ராதாகிருஷ்ணா அண்ட் கோ. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நம்ம கடை வந்து நியர்லி 79 to 80 இயர்ஸாக. 79 to 80 இயர்ஸ். பின்னாடி பார்த்தாலே தெரியும் நிறையா மெட்டல் வாங்கியிருக்கோம். ஆமாம், எல்லாமே நாங்கள் வந்து ஃபேன்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே, மெயினாக ஏர் கண்டிஷனர் ஆல்சோ. ஓகே, அதுவும் நாங்கள் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஏர் கண்டிஷனர் 20 வருஷமாக டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஏர் கண்டிஷனர் 20 வருஷமாக டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் கடை கரெக்டாக இங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிடுங்க. கடை வந்து நம்ம அவினாஷி ரோடு தண்டுமாரியம்மன் கோயில் ஆப்போசிட். அதாவதுங்க மேம்பாலம், அவினாஷ் ரோட் மேம்பாலம், பழைய மேம்பாலம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பழைய மேம்பாலத்தை நம்ம டுவார்ட்ஸ் மரக்கடையிலேருந்து நம்ம இறங்கும்போது பார்த்தீங்கன்னா காந்திபுரம் திரும்பாமல், நஞ்சப்பாரோட திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா 3 கடை தள்ளி ராதாகிருஷ்ணன் கூட நேராக தண்டுமாரியம் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட் பெரிய ஷோரூமுங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேட்டால் சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். ஏசியில் போய் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக பார்த்துடலாங்க. நான் ஏசியில் எத்தனை வெரைட்டி இருக்குது, என்னென்ன பிராண்ட்லாம் டீல் பண்ணிருக்கீங்க நீங்கள்? ஏசியில் வந்து டைக்கின் இருக்குங்க, வோல்டாஸ் இருக்குது, எல்ஜி இருக்குது, மிட்சுபிஷி, ஹிட்டாச்சி, ப்ளூ ஸ்டார், எல்லா மல்டி பிராண்ட் ஏர் கண்டிஷனர் இருக்குது. இதில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து டைக்கின் மாடல். இந்த டைக்கினில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜப்பான் டெக்னாலஜி. ஜப்பான் டெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற அதாவது நம்ம ஃபேன் ஓடுற அந்த ஏர் கட்டிங் நாய்ஸ் இந்த புஷ்ஷுங்கிற வர சவுண்டு கூட இதில் வராது. ரொம்ப லோ நாய்ஸாக இருக்கும். ப்ளஸ் வாட்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 டன்லேருந்து, அதாவது 3/4 டன்லேருந்து அப் டு 3 டன் வரைக்கும் வீட்டுக்கு போடுற ஸ்பிட் ஏர் கண்டிஷனர் எல்லாமே இந்த வீட்டுக்கு போடுற ரூமுக்கு போடுற ஸ்பிட் ஏர் கண்டிஷனர். ரூமுக்கு போடுற ஏசினா எத்தனை டன் எடுக்கலாம்? அதாவது சின்ன ரூம், அதாவது 10x10 ரூம், அதாவது சின்ன குட்டீஸ் பெட்ரூம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 டன் போட்டுக்கலாம். 1 டன் போடலாம். அது கூட சின்ன ரூம், அதாவது 10x8 அந்த மாதிரி சின்னதாக இருந்தால் சின்ன ரூம் அந்த மாதிரி போட்டு 0.8 டன் போட்டுக்கலாம். நார்மல் எல்லா ரூமும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் 10x16 இருக்கும். 10x16 அந்த 10x16 பார்த்தீங்கன்னா அந்த 10x16க்கு 1.5 டன் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரேட் வந்து மினிமம் ஒரு 28,000 ஸ்டார்ட் ஆகும். அது மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரது எல்லாமே இன்வெர்டர் டைப். இன்வெர்டர் மீன்ஸ் என்னென்னா இன்வெர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி போட்டிங்கன்னா அந்த ஏசி போட்டு அந்த ரூம் ஜில் ஆனதுன்னு மறுபடியும் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் வந்து ஜில்னஸ் கம்மியான நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனோன்னு ஆஃப் ஆகும், மறுபடியும் ஆன் ஆகும். அந்த ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சம்ஷன் ஜாஸ்தி எடுக்கும். அதாவது 0லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இதே இன்வெர்டர் டெக்னாலஜின்னு என்னென்னா இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட லெவல், இப்போ 1.5 டன் நம்ம ஏசி போடுறோன்னா 1.5 டன் ஏசி வந்து குறிப்பிட்ட லெவல் ஆனதுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனோம் ஆட்டோமேட்டிக்காக 1.25 டன்னாக மாறும். டன்னேஜ் கம்மியாகிட்டே வரும். டன்னேஜ் கம்மியாகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணோம் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட லோ ஆகாது, ஜாஸ்தி ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகி ஓடுறக்கும், கட் ஆஃப் ஆகாமல் டன்னேஜ் கம்மியாக இருக்கும், வாட்டேஜ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இல்லாத ஏசி போட்டோம்னா ஒரு 1500 கரண்ட் பில் வருதுன்னா ஒரு மாதத்துக்கு இது போட்டிங்கன்னா 1000 தான் வரும் ஆவரேஜாக நம்ம யூஸ் பண்ணுறது. இன்வெர்டர் ஏசி இருக்கிறதுல இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி பெஸ்ட்டு. அது டைக்கில் அட்வான்டேஜ்னு பார்த்தா லோ நாய்ஸ் ப்ளஸ் ஜப்பான் டெக்னாலஜி. சர்வீஸில் அது வாங்கிட்டு போயிட்டாங்க ப்ராப்ளம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
நாங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த டைக்கின் எல்ஜி ஏர் கண்டிஷனர் ப்ளூ ஸ்டார் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீல் ஸோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர்னு என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நார்மலாக இப்போ வேறு கடையில் போய் நீங்கள் ஒரு ஏசி எடுத்திங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணுறக்கோ நாளைக்கு கம்ப்ளைண்ட்னாலும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருவாங்க. அதில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து வருவாங்க. அந்த இது இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓன் சர்வீஸ் எங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ண சர்வீஸ் டெக்னீஷியன் எல்லாமே நாங்கள் ஓனாக வச்சுருக்கோம். ஆமாம். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன ப்ளஸ் பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண உடனே நாங்கள் டைரெக்டாக எடுப்போம். டோல் ஃப்ரீயில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் டோல் ஃப்ரீயில் வச்சுக்கலாம். ஆமாம், நம்ம டைரெக்டாக டீல் பண்ணாலும் சர்வீஸ் வந்து பக்காவாக எங்களுக்கு இமீடியட்டாகிட்டு கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அது வந்து பக்கா கம்பெனி பர்சன் சர்வீஸ். நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கே போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதாவது எல்லாமே கம்பெனி ட்ரேடு இல்லைங்க. 1 இயருக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது போக பிரேக்கிங் கால்ஸ் எவ்வளோ கால்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா ஏசிக்குமே எங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னால சர்வீஸ் இருக்கிறனால யாருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ கூப்பிட்டோ நான் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் டேரெக்டாக சீசன் டைமில் 24 hours to 40 hours அட்டன் பண்ணி நான் சீசனில் இமீடியட்டாக வந்து அட்டன் பண்ணிவிடுவோம். நான் கோயம்புத்தூரில் இருந்தவங்க இங்கே வந்து வாங்கிப்பாங்க. வெளியூரில் இருக்கவங்கள எந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தருவீங்க? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே வந்து நான் அப் டு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றோம். 10 கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். அப் டு இங்கே கோயம்புத்தூர்னா பொள்ளாச்சி திருப்பூர் இதுக்குள்ள வந்து இன்ஸ்டலேஷன் ஃப்ரீயாக காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்றோம். இன்ஸ்டலேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். டெலிவரி மட்டும் சார்ஜஸ் ஆகும். இன்னும் வெளியூருக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஆகும். எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஆகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கே வேணால் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அது நான் கால் பண்ணி கேட்டால் என்ன சார்ஜ் ஆகும், டெலிவரிக்கு எவ்வளோ ஆகும், எல்லாமே டெலிவரிக்கு எவ்வளோ ஆகும் அதெல்லாமே நம்ம சொல்லிவிடுவோம். அடுத்து என்ன மாடல் நான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்ஜி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் 100% எல்லாமே வந்து காப்பர் கண்டென்சர், காப்பரோட இது எல்லாமே வரும். ஆமாம், கிளியராக 100% காப்பர் கிட்டு தான் வரும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜிக்கு மட்டும் 10 years வாரண்டி இருக்குது. 10 years கம்ப்ரஸர் வாரண்டி இருக்குது. கம்ப்ரஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years இருக்கும். அதாவது கம்ப்ரஸர் தான் ஏசியில் வந்து மெயின். ஏசியில் ஹெச்ஓடிங்கிறது கம்ப்ரஸர் தான். அந்த கம்ப்ரஸர் வந்து 10 years வாரண்டி இருக்குது. கம்ப்ரஸருக்கு 10 years என்ன கம்ப்ளைண்ட் கம்ப்ரஸரை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபீச்சர்ஸ் இதில் மெயினாக இதில் இருக்குது. இதில் இன்னொன்று வந்து 4-in-1 கூலிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் எல்லாமே ஃப்ளிப் டைப் அப் அண்ட் டவுன் மேட் ஆகும். இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஆட்டோமேட்டிக். இதில் ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப் அண்ட் டவுன் மட்டும். இதில் உள்ளே இருக்கிற லூவர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 52 டிகிரி வரைக்கும் இந்த கூலிங் வந்து எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் 52 டிகிரி வரைக்கும் இந்த கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி அது தாங்கும். ஆமாம், 52 டிகிரி ஹீட் வரைக்கும் இது தாங்கும். இந்த ஃபெசிலிட்டி வந்து இதில் எல்ஜியில் இருக்குது. எல்ஜி வந்து நமக்கு நார்மல் நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கும் எல்ஜி தெரியும். நம்ம ஏர் கண்டிஷனர் இருக்குது, ஆமாம், டிவி இருக்குது, எல்இடி எல்லாமே எல்ஜி இப்போ டாப் மோஸ்ட் பிராண்ட் எங்களுது. இல்லை எல்ஜியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த 10 வருஷமாக நம்பர் 1 டீலராக இருக்கோம். நம்பர் 1 டீலர் இன் கோயம்புத்தூரில் நம்பர் 1 டீலர் நம்ம தான் எல்ஜி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். பை ஒன் ஏசி அண்ட் வித் கம்ஃபர்ட் ஆஃப் 4 அதாங்க இந்த 4 டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸுங்க. அதாவது 40% கெப்பாசிட்டி. அதாவது நம்ம 1.5 டன் போடுற இடத்துல 1 டன் போட்டாலே இது வந்து அந்த கூலிங் வந்து எஃபெக்ட் கிடச்சிரும். இந்த மாடலில் 1 டன் போட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து கிடச்சிரும். எல்ஜியில் பார்த்தீங்கன்னா அதே தாங்க 1 டன்லேருந்து 1 டன் 1.5 டன் 2 டன் 2.5 டன் 4 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாமே ஸ்பிட்டு வீட்டுக்கு போடுறது. இதில் அது போக இந்த மாதிரி கேசட் டைப், அதாவது சீலிங்கில் போடுறது. அதாவது கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங்கில் போடுவாங்க. சீலிங் கேசட் டைப் எல்லா பிராண்ட்லேயும் வரும். அதுவும் வச்சுருக்கீங்க? ஆமாம், அதுவும் இருக்குது. சீலிங் இருக்குது, விஆர்வி இருக்குது. விஆர்விங்கிறது பார்த்தீங்கன்னா டக்ட்டு. நம்ம பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கு, கமர்ஷியல் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் போடுறது டக்ட்டு. அந்த ஏர் கண்டிஷனர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மெயினாக இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் பார்க்குறோம். வீட்டுக்கு போடுற ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் போடுறோம். பெரிய எல்லாமே இது பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம என்ன டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணால் சொல்லிடுவோம். ஆமாம், எங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும், எல்லாமே டீட்டெயில்ஸும் சொல்லிவிடுவோம். இன்னும் எல்ஜியில் வந்து இன்னொரு புது ஆப்ஷன் வைஃபை கனெக்ஷன். அதாவது நம்ம மொபைல்லேருந்து ஏர் கண்டிஷனரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஆப்போட இந்த ஒய்ஃபை ஒரு மாடல் இருக்குது, வைஃபை மாடல் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இதில் ஒரு பெரிய ஃபீச்சர். இது இப்போ வர எல்லாருமே ஃபேன்லேயே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ வந்து ஏர் கண்டிஷனர்லேயும் வைஃபை கனெக்ஷனோடு இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வாய்ஸ் அதே மாதிரி எல்ஜி டைக்கின்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி வோல்டாஸ் இருக்குங்க. வோல்டாஸ் டாடா ப்ராடக்ட்டு. அது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் கம்பெனி, பழைய காலத்து கம்பெனி. ஸோ அது இனியும் டாடா ப்ராடக்ட்டு. இதுவும் நல்லா மூவிங்கில் இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய கேட்குறது வோல்டாஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்ஷனுக்கும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். வோல்டாஸ் வச்சுருக்கோம். ஃபுல்லாக பிராண்டட் மட்டும்தான். ஒன்லி பிராண்டட் வோல்டாஸுங்க. ரொம்ப ப்ரீமியம் பிராண்ட் எடுத்துட்டிங்க மிட்சுபிஷி அண்ட் ஹிட்டாச்சி. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஓ ஜென்ரல் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி வரும். அதுவும் வச்சுருக்கோம். ஓஜி வச்சுருக்கிறோம், ப்ளூ ஸ்டார் வச்சுருக்கிறோம்,
ப்ளூ ஸ்டார் வச்சுருக்கோம். எல்லா பிராண்டுமே இருக்குது. எல்லாமே நம்ம இதில் பார்த்து நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். நம்ம ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அவங்களோட ஸ்டார் ரேட்டிங் பற்றி சொல்லிடுங்க. ஸ்டார் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரில் 3 ஸ்டார் 5 ஸ்டார் 2 டைப் ஆஃப் ஸ்டார் வரும். 3, 4 and 5. 3 ஸ்டார் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 4 months மட்டும் யூஸ் பண்ணுவோம். அந்த 4 months ஆமாம் வெயில் காலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் வித்தியாசம் ஒன்லி கரண்ட் கன்சம்ஷன். இப்போ 3 ஸ்டார் யூஸ் பண்ணால் ஒரு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வருதுன்னா 5 ஸ்டார்னா ஒரு 800 ரூபாய் வரும். 800 ரூபாய் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் இஸ் ரொம்ப லிமிட்டட் தான், ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, அதாவது 365 days நம்ம யூஸ் பண்ணுவோம், 8 hours யூஸ் பண்ணுவோம் பெர் டேனா, கோ ஃபார் 5 ஸ்டார். ஓகே, அது பெஸ்ட்டு. நார்மலாக ஒரு 6 months 5 months அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் 3 ஸ்டார் இஸ் எனாஃப்ங்க. வீட்டுக்கு அது போதும். ஆனால் ரெண்டுக்கு விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது ஒரு சிலர் வந்து 5 ஸ்டார் வேணுங்களோ கொடுத்துருவாங்க. அதாவது அது பெஸ்ட்டு, அது போடுறதுனால தப்பு இல்லை. பட் 3 ஸ்டார் இஸ் எனாஃப். 5 ஸ்டார் வேணுனாலும் போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பீங்க. சாய்ஸ் கொடுப்போம். ஓகே ஓகே. நான் இன்வெர்ட்டரும் இருக்குது. அது இனியும் வந்து ரொம்ப யூசேஜ் கம்மிங்க. எப்போவா நாங்கள் கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுவாங்க மாதிரி நான் இன்வெர்ட்டர் போட்டேன். 11,000 ரூபா கம்மியாகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் எல்லாமே. அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும், கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணும் மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டாலும் பண்ணிவிடுவோம். அதாவது உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரூம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே சஜஷன் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகேண்ணா. இப்போ வேறு என்ன ஐட்டம் நான் பார்க்கலாம்? ஏசியில் ஃபுல்லாக பார்த்து எங்களது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனருங்க. ப்ளஸ்ஸு நாங்கள் வந்து மெயினாக ஃபேன்ஸ் வச்சுருக்கோம். ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 360 மாடல்ஸ் ஃபேன்ஸ் வந்து டிஸ்பிளே 360 ஆமாம் 360 மாடல் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஐ மீன் டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன், ஓரியன்ட், ஹேவல்ஸ், ஆட்டம்பர்க், சூப்பர் ஃபேன், ஓகேண்ணா, அல்மோனாட் இண்டஸ்ட்ரியல் ஃபேன்ஸ் இதெல்லாமே டீல் பண்ணுறோம். எல்லாமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், அதனால் எங்களோட விலை வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு ரேட் நாங்கள் சீப்பராக வரும். சிமினி பண்ணுறோம், வாட்டர் ஹீட்டர் பண்ணுறோம், எக்ஸாஸ்ட் ஃபேன் பண்ணுறோம். ஆல் எலக்ட்ரிக்கல் குட்ஸுங்க. ஒயர்லேருந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறோன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாமே, சுவிச்சஸ், ஒயர்ஸு, கேபிள்ஸ், எவ்ரிதிங் எல்லா எலக்ட்ரிக்கலும் நாங்கள் 1942லேருந்து நாங்கள் புது பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா அதாவது அஸ்திவாரம் போட்டதுலேருந்து கடைசி ஃபினிஷிங் ஆகிற வரைக்கும் எல்லா எலக்ட்ரிக்கல் குட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஜென்யூன் ஒரிஜினல் ஃபினாலெக்ஸ்னா ஒயர்னா ஃபினாலெக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம். ரன் பண்ணுறேன்னா ஆமாங்க, எல்லாமே பக்கா பிராண்டட் ஐட்டம்ஸ். எதுவுமே வந்து நான் பிராண்டட் கிடையாது. எல்லாமே பக்கா பில்லுங்க, பக்கா ஒரிஜினல் ஐட்டம். நம்மகிட்ட சர்வீஸும் அந்த மாதிரி நல்லா சர்வீஸ் எல்லாமே எங்களது ஓன் தாங்க. எல்லாம் பக்காவாக பண்ணி தந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.